வணக்கம். இது டிவிஎன் லங்கா செய்திகள். தங்கத்தின் விலை முதன்முறையாக $4,800 எட்டியது. அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் முக்கிய திட்டம். இந்திய விமான நிலையத்தில் சிக்கிய லண்டன் வாழ் இலங்கை வர்த்தகர் ஆள்மாறாட்டம் அம்பலம். சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 7 இந்திய மீனவர்கள் கைது. ஹர்ஷப தேரரின் அச்சுறுத்தல். உண்மையை கூற அஞ்சும் 3 பிக்குகள். ஸ்பெயினில் மற்றொரு ரயில் விபத்து, 37 பேர் காயம், சாரதி உயிரிழப்பு. பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இந்திய விமானப்படை விமானம் விபத்து. உலக சந்தைகளில் தங்கத்தின் விலை வரலாற்றில் முதன்முறையாக $4,800 தாண்டியுள்ளது. ஒரு அவுன்ஸ் தங்கம் $4,858 பதிவாகியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரிப்புக்கு ஏற்ப நாட்டிலும் தங்கத்தின் விலை அதிகரித்துள்ளது. கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தை தரவுகளுக்கு அமைய 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் விலையில் $10,000 அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன்படி 22 கேரட் தங்க பவுன் ஒன்றின் இன்றைய விலை $3,51,500 பதிவாகியுள்ளது. மேலும் நேற்றைய தினம் $3,70,000 காணப்பட்ட 24 கேரட் தங்கத்தின் விலை இன்றைய தினம் $3,80,000 உயர்ந்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெரு தங்க சந்தை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இடையே மீண்டும் வெடித்துள்ள வர்த்தக போர் சூழல் குறித்து மேலும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி கடந்த ஜூலை மாதம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையே எட்டப்பட்ட டன்பெர்ரி வர்த்தக ஒப்பந்தத்தை அங்கீகரிக்கும் பணிகளை நிறுத்தி வைக்க ஐரோப்பிய நாடாளுமன்றம் திட்டமிட்டுள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு புதன்கிழமை பிரான்சின் டிராஸ்பேக்கில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டென்மார்க் நாட்டின் ஒரு பகுதியான கிரீன்லாந்தை விலைக்கு வாங்கும் முயற்சியில் ட்ரம்ப் ஈடுபட்டுள்ளார். இதற்கு ஐரோப்பா எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் கிரீன்லாந்து விவகாரத்தில் ஒத்துழைக்காவிட்டால் ஐரோப்பிய பொருட்கள் மீது புதிய வர்த்தக வரிகள் விதிக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனை தமது உறுப்பு நாடொன்றின் இறையாண்மையில் தலையீடு என்று கூறும் ஐரோப்பிய நாடாளுமன்றம் இதனை அடிப்படையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாதது என கருதுகிறது. இந்த தகவலால் உலகளாவிய நிதி சந்தைகளில் பெரும் சரிவு ஏற்பட்டுள்ளது. அமெரிக்க பங்குகள் அதிகமாகவும் ஐரோப்பிய பங்குகள் தொடர்ந்து 2வது நாளாக நட்டத்தை சந்தித்துள்ளன. அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிந்துள்ள நிலையில் யூரோவின் மதிப்பு உயர்ந்துள்ளது. வர்த்தக போர் தொடர்பாக ஐரோப்பா ஏற்கனவே திட்டமிட்டு நிறுத்தி வைத்திருந்த காலக்கெடு எதிர்வரும் பிப்ரவரி 6ஆம் தேதியுடன் முடிகிறது. இதன்படி புதிய ஒப்பந்தம் அங்கீகரிக்கப்படாவிட்டால் பிப்ரவரி 7ஆம் தேதியன்று சுமார் 93 பில்லியன் யூரோ மதிப்புள்ள அமெரிக்க பொருட்கள் மீது ஐரோப்பிய ஒன்றியம் வரி விதிக்கும். இந்த நிலையில் டாவோஸ் உலக பொருளாதார மன்றத்தில் பேசிய அமெரிக்க நிதித்துறை செயலாளர் மற்றும் பிற அதிகாரிகள் ஐரோப்பாவை அமைதியாக இருக்குமாறு கோரியுள்ளனர். பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என்றும் ஜனாதிபதி ட்ரம்ப் நாளை டாவோஸ் வந்து தனது தரப்பு நியாயத்தை விளக்குவார் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சூழல் 2024 மட்டும் சுமார் 1.6 டிரில்லியன் யூரோ மதிப்பிலான வர்த்தகத்தை பாதிக்கும் என்பதால் உலக பொருளாதாரம் பெரும் கவலையில் உள்ளதாக சர்வதேச செய்திகள் கூறுகின்றன. இந்திய விமான நிலையத்தில் பிரித்தானியாவை சேர்ந்த இலங்கை தமிழர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவின் பெங்களூர் விமான நிலையம் ஊடாக பயணிக்க முற்பட்ட வேளையில் 52 மற்றும் 25 வயதான இலங்கை தமிழர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த இருவரும் தனித்தனி டிக்கெட்டுகளில் பெங்களூரு கெம்பகவுடா சர்வதேச விமான நிலையத்தின் 2வது முனையத்துக்குள் நுழைந்துள்ளனர். குடிவரவு மற்றும் பாதுகாப்பு சோதனைகளை தனித்தனியாக முடித்த பிறகு ஆண்கள் கழிவறையில் வைத்து லண்டன் போர்டிங் பாஸை சரசனிடம் ரகசியமாக வழங்கியுள்ளார். பிரித்தானிய பிரஜை விமான நிலையத்தில் இருந்த நிலையில் 25 வயதான மற்றைய இளைஞனின் அவரின் போர்டிங் பாஸினை கொண்டு லண்டன் செல்லும் விர்ஜின் அட்லாண்டிக் விமானத்தில் ஏறியுள்ளார். இதனையடுத்து பெங்களூரில் இருந்து மீண்டும் இலங்கைக்கு திரும்புவதற்காக 8 மணி நேரம் விமான நிலையத்தில் பிரித்தானிய வாழ் இலங்கையர் காத்திருந்த நிலையில் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் ஆள்மாறாட்ட மோசடி அம்பலமாகியுள்ளதுடன் இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் உடனடியாக லண்டன் விமான நிலையத்துக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த 25 வயதான இளைஞன் தரையிறங்கிய நிலையில் அங்கு வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். வடக்கு கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 7 இந்திய மீனவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் கோவிலன் பகுதிக்கு அப்பால் உள்ள இலங்கை கடல் எல்லைக்குள் மேற்கொள்ளப்பட்ட விசேட ரோந்து நடவடிக்கையின் போதே அவர்கள் நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 2 இந்திய மீன்பிடி படகுகளும் பறிமுதல்
கைதுகள் செய்யப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் மற்றும் அவர்களது படகுகள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக யாழ்ப்பாணம் மயிலட்டி மீன்பிடி பரிசோதகர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை மேலும் தெரிவித்துள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் ஈனவாதம் பேசிய கசுன் திலுக்க குலரத்ன என்ற பெயரை கொண்ட பாலாங்கொடை கசப தேரர் சிறையில் இருக்கும் 3 தேரர்களை பயமுறுத்தி தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக தெரியவந்துள்ளது. ஆனால் பலாங்கொடை கசப தேரரின் அச்சுறுத்தலால் சிறையில் உதவியற்றவர்களாக இருக்கின்றனர். இந்த பிரச்சனையை பௌத்த மக்கள் மத்தியில் சிக்கலை ஏற்படுத்தும் நோக்கில் கசப தேரர் செயல்படுகிறார். குறித்த 3 பிக்குகள் வழக்கிலிருந்து விடுதலை பெற்றால் தனது நோக்கம் நிறைவேறாமல் போய்விடும் என்பதால் கசப தேரர் இவ்வாறு செயல்படுகிறார் என தெரியவந்துள்ளது. திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் தொடர்பான வழக்கில் கசப தேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகளுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை போதிராஜ விகாரையில் புத்தர் சிலையை வைத்ததன் மூலம் கடலோர பாதுகாப்பு சட்டங்களை மீறியதாக கூறி கைது செய்யப்பட்டு பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்ட பலாங்கொட கசப தேரர் உட்பட 4 பௌத்த பிக்குகள் மற்றும் 5 பேர் மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தெற்கு ஸ்பெயினில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 2 ரயில்கள் மோதி விபத்துக்குள்ளான சில நாட்களுக்கு பின்னர் பார்சிலோனா அருகே பயணிகள் ரயில் ஒன்று செவ்வாய்க்கிழமை தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ரயில் சாரதி உயிரிழந்துள்ளதுடன் குறைந்தது 37 பேர் காயமடைந்தனர். இதில் 5 பேர் படுகாயமடைந்தனர். செவ்வாய்க்கிழமை மாலை ரோடலீஸ் ரயில் கெலிடாவிற்கும் சாண்ட் சாதுர்னிக்கும் இடையிலான தண்டவாளத்தில் தடம் புரண்டு தடுப்புச் சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதாக உள்ளூர் அதிகாரிகள் குறிப்பிட்டனர். விபத்தினை அடுத்து அனைத்து பயணிகளும் ரயிலிலிருந்து வெளியேற்றப்பட்டதாக கேட்டலோனியா பிராந்திய தீயணைப்பு அதிகாரி கிலாடி கல்லார்டோ தெரிவித்தார். காயமடைந்தவர்களில் சிலரை அருகிலுள்ள மொய்சஸ் புரோகி, வெல்விச் மற்றும் விலாப்ராங்கா வைத்தியசாலைகளில் சிகிச்சைக்காக அனுமதித்ததாக அவசர சேவைகள் தெரிவித்தன. ஸ்பெயினின் வடகிழக்கு பகுதியை பலத்த புயல்கள் தாக்கியதால் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. அதே நேரத்தில் ஸ்பெயினின் கிழக்கு மற்றும் வடமேற்கில் உள்ள கடலோர பகுதிகள் வானிலை காரணமாக அதிக எச்சரிக்கையுடன் உள்ளன. அண்டலூசியாவின் அடமுஸில் 2 அதிவேக ரயில்கள் மோதிக்கொண்ட 2 நாட்களுக்கு பின்னர் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இது ஒரு தசாப்தத்திற்கும் மேலான மோசமான ஸ்பானிஷ் ரயில் விபத்துகளில் ஒன்றாகும். மாட்ரிட் செல்லும் ரயிலின் பெட்டிகள் தடம் புரண்டு எதிர் தண்டவாளங்களை கடந்து பின்னர் எதிரே வந்த அதிவேக ரயிலில் மோதியதில் குறைந்தது 42 பேர் உயிரிழந்தமையும் குறிப்பிடத்தக்கது. உத்தரப்பிரதேசத்தின் பிரஜாக்ராயில் வழக்கமான பயிற்சி நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த இந்திய விமானப்படையின் மைக்ரோலைட் விமானம் இன்று காலை விபத்துக்குள்ளானது. விபத்தின் போது விமானத்தில் பயணித்த 2 விமானிகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வெளியேற்றப்பட்டதாக விமானப்படை தெரிவித்துள்ளது. வழக்கமான பயிற்சி நடவடிக்கையின் போது இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும் இதனால் தரையில் இருந்த பொதுமக்களுக்கோ அல்லது வேறு எந்த சொத்துக்களுக்கோ எந்த சேதமும் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விபத்துக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை. அதே நேரம் இந்த சம்பவத்துக்கு வழிவகுத்த சூழ்நிலைகளை கண்டறிய விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் டிபிஎன் லங்கா செய்திகளுடன் இணைந்திருங்கள்.